ஃப்ரெண்ட்ஸ், நீ நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் புறா வேட்டி வந்துருங்க. புறா வேட்டி வந்து நம்ம பசங்க எல்லாம் வேட்டையாடி வச்சிருக்கானுங்க. அந்த புறா பண்ணி தான் உங்களுக்கு கம்மி பண்ணி என்ன புறா இருக்குன்னு செம்மையா இருக்குங்க புறா. வாங்க பார்க்கலாம். அது க்ளோஸ் பண்ணு, டோர் க்ளோஸ் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே புறாங்க. கலர் இருக்கு பாருங்க, எல்லாமே காட்டு புறா தாங்க. பசங்க வந்து பிடிச்சி வந்துடுறாங்க. குட்டி புறாக்கள் எல்லாமே நிறைய வந்துருக்கு நம்ம இதில். நீங்கள் வந்து எல்லா புறாவும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். குட்டி புறா என்னென்ன புறா இருக்குன்னு மட்டுமே காமிக்க போகிறேன். இன்னைக்கு வேறு லெவலில் இருக்குது பாருங்க. கக்கால் பாப்பெலாம் கம்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பாருங்க, வேற லெவலுங்க. கூண்டு வினையில உருவாக்கிறாங்க நம்ம பசங்க. எவ்வளோ அருமையாக இருப்பாங்க உலக. வா டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டோர் க்ளோஸ் பண்ணுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் குட்டி புறாங்க. குட்டி புறா வேற லெவலில் இருப்பாருங்க. வாங்க, எல்லாமே ஃபுல்லாக அட்டையிலே ரெடி பண்ணிடுறாங்க பசங்க. எல்லாம் வட்டதாடா, எல்லாம் வண்டியை ரெடி பண்ணிட்டாங்க. அருமையாக இருக்கு. இப்போ பாருங்களேன், இந்த ஒயிட் கலர் இவனா குட்டியாடா. வாவ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெள்ளை புறா இப்போ எப்படி இருக்க பாருங்க. செம்ம ஃபோர்ஸுங்க, இது வேற லெவலுங்க. பாருங்க விட்டுலாம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி விட்டு போகிறாங்க. இப்போ தான் பிடிச்சிட்டு வந்துருக்கானுங்க. பிடிச்சிட்டு வந்து இது பண்ணிடுறாங்க பாருங்க. குட்டியை காமிக்க போகிறேன். இருடா பாருங்க. இப்போ ரொம்ப குட்டி புறா. இப்போதான் வந்து குட்டி போட்டு ஒரு 10 நாள் இருக்குங்க, வந்துச்சுங்க. இதே வந்துட்டா பயங்கரமாக இருக்கும். ஓகேவா, செம்மையாக இருப்பாருங்க. இது எல்லாமே நாங்கள் காட்டு புறா தாங்க பிடிக்கிறது. குத்துறான் இங்கே அப்படியே கூண்டுல காண்பா. இது ஃபுல்லாகவே எல்லாமே குட்டி புறாக்கள் தாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் வளர்ந்துடும். அது வேறு லெவலில் இருக்குங்களா. கூண்டு பாருங்க, எல்லாமே சின்ன கூண்டு தாங்க. எல்லாமே நம்ம கிட்ட வீட்டில் கிடைக்கும் இல்லையா, கட்டை, வீட்டில் கிடைக்கிற கட்டை, இந்த பகிட்டி, அதெல்லாம் வச்சு உருவாக்கிறாங்க பசங்க கூண்டை. இன்னும் கம்மி பண்ணுவாங்க. ஏன் ஒரு புறா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா புறாக்கு தீனிங்க. புறாக்கு தீனி இல்லையா, புறாக்கு தீனி வச்சிருக்காங்க. எல்லாமே புறாக்கு தீனி 2 பாட்டிலும் டப்பாலையும் ரேஷன் ரைஸ் தான் போடுவாங்க பசங்க. இங்கே பாருங்க இவன் சாப்பிட போகிறான் பாருங்க. இந்தடா சாப்பிடாதா? ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றான் பாருங்களேன், பயங்கரமா சாப்பிட்றீ. ரொம்ப பசி இருக்கணுங்க, சாப்பிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து நாங்கள் தூக்கிட்டு வந்தாங்க. ரொம்ப குட்டியாக தூக்கிட்டு வந்தாங்க புறா. இது பசங்களோட சேர்ந்து எப்படி சாப்பிட்டு பாருங்க. இந்த புறா வந்து நல்லா டெவலப் பண்ண போகிறோங்க. பெரிய புறா பண்ண போகிறோம். நிறைய காட்டு புறா வந்து பிடிச்சி வைப்போம். ஏன்னா காட்டு புறா வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா தானாக செத்து போகுதுங்க. இந்த வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து பிடிச்சி அந்த புறா வந்து நாங்கள் அழியாத அளவுக்கு பார்த்துக்க போகிறோம். ஓகேவா, அடுத்தது வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணத்துல புறா பிடிக்க போகிறோம். இறங்கி பசங்க வரானுங்க. பாவம் இந்த புறாக்கள்லாம் எப்படி சாப்பிடுது. இது குட்டி தாங்க. இது வந்து அதாவது இந்த நாய்கள்லாம் வந்து துரத்தி கடிச்சிட்டு இருந்து அங்கேருந்து பிடிச்சிருந்த புறா. அது இங்கே பாருங்க, இறங்க கம்மி. கட் பண்ணு ஷார்ட்ஸ்.